ஐயோ என்னாச்சு? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஹாய் கைஸ், வெல்கம் டு திஷா vlogs. ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா, என்னோட காலேஜில் வந்து என்ன ஃபங்க்ஷன், அது என்ன ஃபங்க்ஷனு? கான்வெகேஷன். ஓகேவா? ஸோ வந்து நான் சாப்பிட்டேன் அண்ட் தென் ரெடி ஆகிட்டேன். கோட் மட்டும் போட்டு பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு கார் எடுத்துகிட்டு நம்ம சீக்கிரமாக கிளம்பிடலாம். ஓகேவா? இந்த கோட்டை போடுறதுக்குள்ளே ஓகே கைஸ், எப்படி இருக்குது? இது கார் எடுத்துகிட்டு சீக்கிரமாக கிளம்புறோம். ஏன்னா நான் வந்து இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன டைமு? 8 o'clock ஆகிடுச்சு. நான் வந்து 8:30க்கு வந்து அங்கே இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நான் சீக்கிரமாக போய் ஆகணும். நான் ஆல்ரெடி சீக்கிரமாக கிளம்பிட்டேன். வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து மார்னிங் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறது தான் பிளானு. ஸோ தம்பியும் கூட வரான். ஸோ நம்ம கார் எடுத்துகிட்டு பறக்கிறோம். ஓகேவா? சரி போகலாமா? ஓகேங்க, காரை ஆன் பண்ணிட்டு வேண்டியதுதான். என்னடா இது ஆன் ஆக மாட்டேங்குது? ஐயோ என்னாச்சு? டேய் 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 சோளமுத்தா போச்சா? சீக்கிரமா போனா வேற வழியே இல்லை. இது என்ன பிரச்சனைலாம் சொல்லி பார்த்துட்டே இருக்க முடியாது. ஏன்னா வந்து அங்கே லேட் ஆயிடுச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா, பேசாம கார் புக் பண்ணி போயிடுவோங்க. வேற வழி இல்லைங்க. இது வேற எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பல் காமிச்சிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல இப்போ. ஸோ கைஸ், கார்ல ஏறியாச்சு. ஸோ இப்போ டேரெக்டாக வந்து நம்ம காலேஜ் தான் போகிறோம். கார்லேயும் ஃபைனலாக உள்ளே ஏறிட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, மேப்பை பார்த்துட்டு ஓட்டாமல் தலைவர் வந்து பென்டனை பார்த்து ஓட்டிகிட்டு இருக்காருங்க. சரி ஓகே, நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். சரி பென்டனை பார்த்துட்டு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்களும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். கடைசியில் காலேஜே வந்துருச்சு. பக்கத்தில் வர வரைக்கும் எபிசோடாக பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவ்வளோ வெறியான ஃபேன் போல் இருக்குது. அட் லாஸ்ட்டாக வந்து பார்க்கிங்லேயே வந்துட்டோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஓகேவா? அவங்க கூட அப்படியே சேர்ந்து தான் போக போகிறோம். ஸோ ஆமாம், உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ஆடிட்டோரியமில் போய் வெயிட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு காலேஜ் சுற்றி. ஓகேவா? இப்போ இவனுங்க தான் என் கூட படித்தவனுங்க. ஓகேவா? ஸோ வந்து இப்போ நம்ம உள்ளே போகிறோங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். பாரா அது வரான் பாரு, அவன் பாருங்க, ஒருத்தன் தனியாக வந்துட்டு இருக்கானா. இவன் எங்கள் கிளாஸில் வந்து அவன் வந்து எங்கள் கிளாஸானே யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பையன். ஏன்னா எல்லா கிளாஸ்லேயும் ஒருத்தன் இருப்பான். அவன் கிளாஸுக்கு வரானா, அவன் நம்ம கிளாஸானே டவுட்டாக இருக்கும். அந்த மாதிரி பையன் தான் இவன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ எங்களுக்காக ரெட் கார்பெட்லாம் போட்டு உள்ள வர வைக்கிறாங்க கைஸ். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. எங்கே போனாலுமே எங்கே வந்தாலுமே நம்ம எங்கே ஃபஸ்ட்டு போவோம் சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு எங்கே போவோம் அப்படின்னாக்கா, எங்கே போவோம்னா ரெஸ்ட் ரூம். நம்ம எங்கே போனாலுமே ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு தான் நம்ம வந்து கேமரா திருப்பினாலே ஓடுறான்டா இவன். அப்புறமா வந்து ஆமாம், ஸோ டோக்கன் கொடுத்தாங்க. எதுக்குன்னா வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு வைக்க. ஸோ டோக்கன் அண்ட் தென் இன்னும் 2 டோக்கன் அது பேரண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு ஃபார்ம் மாதிரி ஏதோ ப்ரொசீஜர். அதுக்கப்புறமா ஏதோ அகெயின் ஒரு ஃபார்ம். அப்புறம் நாங்கள் இருந்த ஃபோட்டோ எல்லாருக்குமே ஒரு ஃபோட்டோ தராங்க. இப்போ தான் ஆடி அசைஞ்சு பொறுமையாக வந்துட்டுருக்கானுங்க. இப்போ என்ன பண்ணுவானுங்கன்னா, எங்கே போவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸ்ட்ரெயிட்டாக ரெஸ்ட் ரூம் போவானுங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு அகைன் திருப்பி வந்து போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வருவானுங்க. என்னதான் இருந்தாலும் எப்போவுமே காலேஜ் வந்து பென் இல்லாமல் தான் வருவோம். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன தான் நம்ம வந்து நம்மளே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாலும் சரி, எக்ஸாமில் எழுதினாலும் சரி, காப்பி அடிக்கிற பழக்கம் மட்டும் நம்மக்கிட்டேருந்து போகாது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க, என்னோட ஃபார்மை பார்த்து காப்பி அடிச்சுட்டு இருக்காங்க உட்காந்து. ஜோவால ஒர்க் தானே பண்ணுறேன். செக்யூரிட்டியா இருக்கான். இங்க சொல்லிட்டு மேல போனாங்க. செகண்ட் ஃப்ளோர் சொல்லிட்டு நான் பார்த்தேன். இந்த மாதிரியே இருந்தான்.
கோட் வந்து போட்டாச்சு. எங்கே போட்டிருக்கோம் எங்கே போட்டிருக்கோன்றோம் பாருங்க. கோட் வந்து நாங்கள் ரெஸ்ட் ரூம் வந்து போட்டோம். ஓகே, ஸோ போட்டுட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து உள்ளே ரிஹர்சல் பண்ணுறாங்களாம். ஸோ ரிஹர்சல் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இல்லை பார்க்குறோம். ஓகே போலாமா? நாங்கள் வந்து பிளேஸ்லாம் வந்து கஷ்டப்பட்டு பிளேஸ்லாம் தேடி நம்பர் படி வந்து உட்காந்துட்டோம். ஓகே, உட்காந்துட்டு ஸோ இப்போ வந்து ரிஹர்சலா? இப்போ வந்து அடுத்தது ரிஹர்சல் தான். ரிஹர்சல் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஆனால் இப்போ வந்து நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்க வந்திருக்கோம். இன்னும் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நம்ம வந்து எங்கே உட்காந்துட்ருப்போம்? மேலேயா? அங்கே உட்காந்துட்ருப்போம். ஏன்னா நம்ம தான் சீஃப் கெஸ்ட்டாக நம்ம வந்து இங்கே வருவோம். அது எவ்வளோ பெரிய கனவு நம்மளுக்கு. நம்ம ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக வருவோம். ஓகே, ஸோ கைஸ் நீங்கள் வந்து ஒரு 2 வருஷத்தில் வந்து நான் அங்கே பார்ப்பீங்க. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? Junior sir. குரூப்பா கிளாஸா இருக்கிறவங்க தான் சண்டை சத்தம் போடுவீங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா யூ ஆர் நாட் ரெஸ்பெக்டிங் யுவர் டிகிரி. ஸோ இட்ஸ் எ சாலம் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஓகே கைஸ், ஸோ வந்து இப்போ வந்து உள்ளே வந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா சாப்பிட தான் போகிறோம். ஓகேவா? நம்மளுக்கு தனியாக சாப்பாடு வச்சுருக்காங்க, பேரண்ட்ஸுக்கு தனியாக சாப்பாடு. ஸோ இப்போ அது மட்டும் நம்ம போய் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து கேன்டீனு. ஸோ இங்கே தான் பேரண்ட்ஸ்க்குலாம் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க போயிட்டு பேரண்ட்ஸ் ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து காலேஜ் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி சுற்றி காமிச்சிடுறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கும் அங்கே ஓப்பன் ஆகிடுச்சான் ஆல்ரெடி. ஸோ அதனால் நாங்கள் இப்போ எங்ககிட்ட தான் டோக்கன் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தனியாக அங்கே வச்சுருக்காங்க. ஸோ நான்வெஜ்ஜும் இருக்குது, வெஜ்ஜும் இருக்குது. அவங்க முன்னாடியே கேட்டு டோக்கன் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ அதான். ஸோ இப்போ வந்து நான் வந்து எந்த பிளாக்னு நான் காமிச்சிடறேன் ஃபஸ்ட்டு. அங்கே ஒரு லாஸ்ட்டில் ஒரு பிளாக் தெரியுதா? ஸோ அந்த பிளாக் தான் எங்கள் பிளாக்கு. நான் பார்க்கறதுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் இருக்காது, சும்மாதாக தான் இருக்கும். ஸோ இவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு, பாடி பில்டர். இவனும் ஒரு சேனல் வச்சுருக்கான், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா இதுதான் கிளாக் டவரு. நிறைய பேர் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இது ஒரு கிரவுண்ட். இது ஒரு கிரவுண்டு. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, லாஸ்ட் டைம் நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், ஆனால் அதில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணல. இது வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லா ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லணும்னா செம்மையாக இருப்பாங்க இங்கே. ஸோ ஆல்ரெடி அட்மிஷன் ஓப்பன் பண்ணாங்களே, ஓப்பன் பண்ணி போயிட்டுருக்கு. அதுக்கு யாருக்கு தெரியும்? ஸ்மார்ட் சென்டா. சரி, ஓகே. சரி வாங்க நம்ம இங்கே போயிட்டு பாடி பில்டிங் வந்து எப்படி இந்த மாதிரி கட்டு மஸ்டான எல்லாம் சாப்பிட்டு தான். எல்லாம் சாப்பிட்டு. சரி ஓகே, சரி சொல்லுங்க. சரி சொல்லு. இதெல்லாம் வேண்டாம். சரி ஓகே, அப்படின்னு சொல்லு. எல்லாம் சும்மா சாப்பிட்டு தான். நல்லா சாப்பிடு, நல்லா அந்த மாதிரி ஒர்க் அவுட் சாப்பிட்டு நல்லா போடு, ப்ரோட்டீனாக சாப்பிடு, ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடு. சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லு. ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க, ப்ரோட்டீன்ஸ் நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தி ஸ்டேஜ் ஏற ஃபுட்டாக போறாங்க. சாப்பிடுங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. 3 2 1 சொல்லி பாட்டு. 3 2 1 வீடியோ ஆன் பண்ணிட்டியா? போகடா. ஸோ இது வந்து 500. இது 500 இல்லை, ₹1 கூட இல்லை. வாங்கிட்டு எதுக்கு அப்போ காலேஜ் வர? ₹1 கூட இல்லாமல் இப்படிதானே எல்லாரும் வரீங்க. என்னடா வாங்கிட்டியா? போட்டுக்கோ அப்படியே. தேவையான அசியம் உனக்கு. டேய், நீ வாங்கிட்டு வரியா? என்னடா பண்ணுற? வாடா சீக்கிரம்.
என்ன பண்ற? அகமதா? சரி, அகமது. ஹனீஃபா ஏகே எடுத்துட்டு பில்ல கொடுக்காம நாங்க சுத்திட்டு இருக்கோங்க. இங்க பாருங்க, பைத்தியம் மாதிரி சுத்தி. வரைக்கும் நாங்க போட்டோ கொடுக்காம இங்க சுத்திட்டு இருக்கோம். இப்ப இதை கொடுக்கணும், வாங்க போய் கொடுத்துடலாம். யாருமே கொடுக்கல. இதையும் குத்துட்டு வந்துடலாமா? சொல்லு சொல்லு. என்கிட்ட வந்து 600 ரூபா 100 ரூபா கிட்ட குத்துடலாம். நீ 100 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா ஜிபே 400 ரூபா. நான் 100 ரூபா அனுப்பணும். சரி அனுப்புறேன், நீ ஃபர்ஸ்ட் அனுப்புடா. அவனுக்கு என்கிட்ட காசு இல்லை, நான் ஃபோன் பண்ணி சோர் பண்ணி ஏய் 10 நிமிஷத்துல அனுப்புறேன்டா. சரி விட்றா, நாங்க 3 பேர் ஜிபே பண்ணிடுறோம். 100 ரூபா வச்சு இன்னும் 300 ரூபா உனக்கு வரணும்டா. இப்போ எவ்வளவு தரணும் உனக்கு? 300 தரணும். ஏய் உனக்கு 300 தரணும்டா. இப்போ 400 நீ 100 இவன் 100 மொத்தம் 300. சே அவ்வளவுதான். சரிவா ஜிபே பண்ணிடலாம், வா போலாம். Redmi Note 8 Pro. இதோ எங்கடா இருக்கீங்க? என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா முடியல, அவ்வளோதான் கிளம்புறோம். கார் எடுத்துட்டு வந்துட்டேன். டேய் ஏய் நம்ம கார் தானே, நம்ம தான் கிளம்பலாமா? சரி கிளம்பலாம். கார் எடுறா, ஒரே ஒரு போட்டோ எடுறா. ஒரு பண்டல் வந்து கீ கார்டா. இங்க யார்கிட்ட இருக்கு? நீ தானே வச்சிருந்த. இவன்ட்ட தான் கொடுத்து வச்சிருந்தா லாஸ்டா. கீ ஏறா போ, கொடுத்துட்டு வாடா. இது வச்சு ஒரு போட்டோ எடுற. பாத்தீங்கன்னா பின்னாடி தெரியுதா? ஸோ லைட்டாக ஃபவுண்டைன் தெரியுதா? ஸோ அதான் ஃபவுண்டைன் தெரியுதான்னு மட்டும் தான் வந்து பேசுவான் இவன். அவ்வளோதான், கார் புக் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம கார் வந்தோடனே கிளம்பி போக வேண்டியது. ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் விலாகில் சந்திக்கலாம். இந்த விலாகை இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். பை பை, see you, take care. ஆமாம்ல, காரில் போகும்போதும் ஒன்றுமே இல்லையே. ஸோ ஓகே, எண்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஓகே பை பாய்.